Dear students, good morning to all. அட்வர்ப் பார்க்கலாம். டிகிரி சாக்கா பாஸ்னா அட்வர்ப் நம்ம பார்த்துட்டோம். ஒரு மாடலாக பார்த்துட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 34, 35 எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 34, 35 எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற பசங்க. அவங்களுக்கு ஒரு புக் அனுப்புகிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு சாப்டர் புரிஞ்சுட்டு கிராமர் புரிஞ்சுட்டு நைட் பிட்வீன் 8 and 10 PM ராத்திரி 8லேயும் 10க்குள்ளே உங்கள் ஆன்சர்ஸ்லாம் படித்து காட்டுங்க. டெக்னிக் கரெக்ட் சென்டென்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். புரியுதா? ரைட். இப்போ கிளாஸ் போகலாமா? போர்டு க்ளீனாக இருக்கா? எழுத்து மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே போர்ட்லேயே போர்டு அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சின்னதாக இருக்கு போர்டு. ஸோ அதிலே 2 மாடல் நடத்த வேண்டியிருக்கு. பேஜ் நம்பர் 34 ஒரு மாடல், 35 ஒரு மாடல். ஸோ சொல்லும் போது கவனிச்சா ஈஸியாக புரியும். புரியுதா? அப்போ நீங்கள் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது மேக்னிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ரீனிவாஸ், சௌமியா 3ஆக பிரிச்சிருக்கு. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பரேட்டிவ். மேலே எழுதி இடம் இல்லை, போர்டு எழுதி இடம் இல்லை, அதனால் சொல்லிருக்கேன். ஸ்ரீனிவாஸ் சௌமியாவை போல மிக இனிமையாக பாடியதில்லை. என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை பார்த்தோன்னே ஒர்க்கை பார்த்தோன்னே தெரியும் என்ன டென்ஸுன்ட்டு. லெவல் 1ல் கம்ப்ளீட்டாக எல்லா டென்ஸும் பார்த்தாச்சு. புரியுதா? ஸ்ரீனிவாஸ் சௌமியாவை போல மிக இனிமையாக பாடியதில்லை. ஸ்ரீனிவாஸ் ஹேஸ் நாட் சங், சிங்கோட V3 சங், ஹேஸ் மெலோடியஸ்லி ஹேஸ் சௌமியா. போல மிகன்னு வந்தால் பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ், சௌமியா ஸ்ரீனிவாசை விட மிக இனிமையாக பாடியிருக்கிறாள். சௌமியா has sung more melodiously than Srinivas. மெலோடியஸ்லினா இனிமையாக. பாசிட்டிவ்னா 2 பக்கமும் ஆஸ் வரப்போகுது. முதல்ல வர ஆஸ் அட்வர்ப், ரெண்டாவது வர ஆஸ் ப்ரிபோசிஷன். யூ நோ வெல். ஏன்னா பக்கத்தில் நவுன் இருக்குது, இங்கே பக்கத்தில் அட்வர்ப் இருக்குது. ஸோ இது அட்வர்ப், பக்கத்தில் நவுன் இருக்குது, அதனால இது ப்ரிபோசிஷன். இப்போ சூப்பர் பார்க்கலாம். இந்த மாடல் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் போடுறேன். எதுக்கு ஸ்டார் போடுறேன்னு சொல்கிறேன், கவனிங்க. ஏற்கனவே நம்ம அட்ஜெக்டிவ்னு இதே மாடல் பார்த்துருக்கோம். இந்த மாடல் தான் தி போட்டு கம்பேரிட்டிவ். பொதுவாக சூப்பரேட்டிவ் என்ன பண்ணுவோம்? தி போட்டு சூப்பரேட்டிவ் போடுவோம். கம்பேரிட்டிவ் என்ன பண்ணுவோம்? கம்பேரிட்டிவ் போட்டோன்னே பக்கத்தில் தேன் போடுவோம் இல்லையா? இந்த மாடலில் மட்டும்தான், அதாவது 2 நவுனை கம்பேர் பண்ணுறோன்னே அதில் ஒரு மாடல். இந்த மாடலில் மட்டும்தான் தி போட்டு கம்பேரிட்டிவ் போடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட் ஏரர்ஸ்லேயும் கேட்பாங்க எக்ஸாமினேஷனில். ஸ்ரீனிவாஸ் சௌமியா இருவரில் சௌமியா மிக இனிமையாக பாடியிருக்கிறார். 2 பேர் தான் பாடிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப இனிமையாக பாடினது யார்? சௌமியா. அப்போ 2 நவுன் தான் கம்பேர் பண்ணுறோம். அந்த 2 சௌமியாக ரொம்ப நல்லா பாடிருக்கேன்னா கம்பேரிட்டிவாக தான், சூப்பரேட்டிவாக தான். புரியுதா? அட்ஜெக்டிவ் ரெடி. இதே டிகிரி கம்பேரிசன் அட்ஜெக்டிவ்ல இன்னும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், வீடியோ பாருங்கள். ஸ்ரீனிவாஸ் சௌமியா இருவரில் சௌமியா மிக இனிமையாக பாடியிருக்கிறார். யார் மிக இனிமையாக பாடியிருக்கிறது? சௌமியா. அப்போ சௌமியா ஹேஸ் சங், இதுதான் சூப்பரேட்டிவ் காட்டுறதுக்காக தி போட்டிருக்கோம். த கம்பேரிட்டிவ் தான் சூப்பரேட்டிவ். இருக்கிறதே 2 நவுன் தானே. இப்போ கம்பேரிட்டிவ் தான் சூப்பரேட்டிவ்ன்றதுக்காக மோர் மெலோடியஸ்லி போட்டிருக்கோம். சரி, இது கம்பேரிட்டிவ் கிடையாதுன்றதுக்காக பக்கத்தில் தேன் கிடையாது. இது கண்டு கம்பேரிட்டிவாக இருந்ததுன்னா பக்கத்தில் தேன் வந்திருக்கும். 2 நவுனை கம்பேர் பண்ணுறதுனால தி போட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி போட்டிருக்கோம். தி போட்டதுனால இதுதான் சூப்பரேட்டிவ். புரியுதா? அப்போது சௌமியா, ஸ்ரீனிவாஸ் சௌமியா இருவரில் சௌமியா மிக இனிமையாக பாடியிருக்கிறார். சௌமியா ஹேஸ் சங் த மோர் மெலோடியஸ்லி. இந்த மாடல் பார்த்துக்கோங்க. ஸ்பாட் ஏரர்லையும் கேட்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட் டவுட் வரும், என்னடா சார் தி போட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி போகிறாருன்ட்டு. இது கம்பேரிட்டிவ் டிகிரி கிடையாது, சூப்பர். 2 நவுன் வச்சு கம்பேரிட்டிவ் டிகிரி எழுதுனால ஏற்கனவே நம்ம லெவல் 2ல் ஃபஸ்ட்டு புக்கில் ஆர்டிக்கிளில் ஒரு லைன் பார்த்துருப்போம். புரியுதா? அந்த சாப்டர் நடத்தும்போது சொல்லிருப்பேன், டிகிரி கம்பேரிட்டிவ் நடத்தும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்ட்டு. தி போட்டு கம்பேரிட்டிவ் வந்துருக்கும். 2 நவுனை கம்பேர் பண்ணுறதுனா இதுதான் சூப்பரேட்டிவ் காட்டுறதுக்காக தி போட்டு கம்பேரிட்டிவ் போட்டுருக்கோம். சௌமியா ஹேஸ் சங் த மோர் மெலோடியஸ்லி ஆஃப் த 2. அந்த இருவரையில் இருக்கு இல்லையா, அந்த இருவரையிலுக்கு நம்ம ஆஃப் த 2 பண்ணோம். அந்த 2 நவுன் என்னன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடணும். அப்போ தான் இந்த டிகிரி கொடுத்துட்டு கம்பேரிட்டிவோ பாசிட்டிவோ கேட்டால் நம்ம 2 நவுனை வச்சுட்டு கம்பேர் பண்ண முடியும். புரியுதா? ஆஃப் த 2 போட்டு ப்ராக்கெட்டில் சௌமியா அண்ட் ஸ்ரீனிவாஸ். அடுத்த மாடல், இந்த மாடல் 2மே ஈக்குவல்.
ஆமை நத்தையை போல மிக மெதுவாக நகர்கிறது. ஆமை நத்தையை போல மிக மெதுவாக நகர்கிறது. எழுத்து புரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக எழுதுகிறேன், எழுத்து புரியாமல் இருக்கும். நடத்தும் போது சென்டென்ஸ் சொல்லும் போது கவனிங்க, புரிஞ்சிடும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பார்த்துக்கணும். புரியுதா? சரி, ஜூம் பண்ணி பார்த்துக்கணும் சொல்றீங்க, அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஆமை நத்தையை போல மிக மெதுவாக நகர்கிறது. A tortoise moves நகர்கிறது present tense third person singular, அதனால ஒரு பக்கத்துல s வந்துருக்கு. A tortoise moves as slowly as a snail. ஆமை நத்தையை போல மிக மெதுவாக நகர்கிறது. ஆமை நத்தையை விட மிக மெதுவாக நகர்வதில்லை. டாட்டாய்ஸ் நகர்வதில்லைன்னா ஈஸ் நாட் மூவ்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே லெவல் 1ல பார்த்துப்போம், நல்லா கிளீனாக. திரும்பி திரும்பி ஒரே தப்பு பண்ணுறதுன்னு பண்ணாதீங்க. டாட்டாய்ஸ் டஸ் நாட் மூவ் மோர் ஸ்லோலி தேன் எ ஸ்னெயில். இந்த மாடலுக்கு சூப்பரிட்டி கேட்க மாட்டேன் எக்ஸாமில் கேட்கறதுல அவ்வளோதான். புரியுதா? அவ்வளோ இந்த மாடலுக்கு சூப்பரிட்டியில் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் சொல்ல முடியாது, அந்த டென்ஸில் பேசிவ் வாய்ஸ் எழுத முடியாது அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டால் புக்கை பாருங்க, புக்கில் போடுறதில்ல, அவ்வளோதான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட கிராமர் கற்றுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டாலையும் 12 டென்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸ் எழுத முடியும், ஆக்டிவ் வாய்ஸ் எழுத முடியும், பேசிவ் வாய்ஸ் எழுத முடியும். புக்கில் 8 டென்ஸில் தான் பேசிவ் வாய்ஸ் எழுத முடியும் போட்டிருக்காங்க. we need not worry and care for it. இப்போ இதுக்கே நம்ம சூப்பரிட்டி எழுதணும்னு சொன்னால் none of the two மூவ் அல்லது மூவ்ஸ் ஏற்கனவே சொல்லுங்கள் டிட்டர்மினேஷன். none of பக்கத்தில் சிங்குலர் ஒர்ப் எடுத்துக்கலாம், ப்ளூரல் ஒர்ப் எடுத்துக்கலாம். none of the two moves the more slowly of the two. இரண்டில் ஒன்று கூட ஒன்றை விட ஒன்று மிக மெதுவாக நகர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரிட்டி எழுதணும்னா எழுதலாம். எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாது. புரியுதா? none of the two moves the more slowly of the two அப்படின்னு எழுதுறதுன்னா எழுதலாம். எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாது. இந்த மாடல் எக்ஸாமில் சூப்பரிட்டி கேட்க மாட்டாங்க. டோன்ட் வரி, பார்க்கலாம். சரி, மாடல் புரிஞ்சுதா? எழுத்து சின்னதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போச்சுக்காதீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 34, 35 பார்த்துக்கங்க. சாப்டர்லாம் எழுதி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நைட்டு 8லேருந்து 10 வரைக்கும், நைட் 8லேருந்து நைட் 10க்குள்ளே சென்டென்ஸ் படிச்சுக்கலாம். புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் வெளி டியூஷன் போயிட்டு வருவீங்க, அல்லது நம்மகிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறவங்க ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிட்வீன் 8 and 10 PM படிச்சுக்கலாம். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.